சென்னை தினம் இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி முதலமைச்சர் உட்பட பல்வேறு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சென்னை மாநகரம் உருவான ஆகஸ்ட் 22ஆம் தேதி ஆண்டுதோறும் சென்னை தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதையொட்டி முதலமைச்சர் ஜோசப் விஜய் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வரலாற்று சிறப்பும் பண்பாட்டு பெருமையும் கல்வி, மருத்துவம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் சிறப்பான நகரமாக சென்னை திகழ்வதோடு அனைவருக்கும் வாய்ப்புகளை வழங்கும் மாநகரமாக திகழ்வதாக கூறியுள்ளார். நவீன உள்கட்டமைப்புகளுடன் உலகத்தரம் வாய்ந்த பெருநகரமாக சென்னையை உயர்த்துவோம் என்றும் அனைவருக்கும் சம வாய்ப்பு, பாதுகாப்பு, வளமான வாழ்வு கிடைக்க உறுதியேற்போம் என்றும் கூறியுள்ளார். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில் அனைவரையும் அரவணைத்து ஏற்றம் தரும் நகரமாக சென்னை திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த 60 ஆண்டுகளில் மேம்பாலங்கள், பூங்காக்கள், நவீன பேருந்து முனையங்கள், மெட்ரோ ரயில், தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள், மருத்துவமனைகள் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பாமக தலைவர் அன்புமணி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் சென்னையின் வரமாக கிடைத்த அடையாறு, கூவம், பக்கிங்காம் கால்வாய், பள்ளிக்கரணை, சதுப்பு நிலம் ஆகியவற்றை பாதுகாக்காமல் கழிவுநீர் வெளியேற்றும் கால்வாய்களாக மாற்றி சுற்றுச்சூழலை கெடுத்து விட்டதாக தெரிவித்துள்ளார். இந்த நிலையை மாற்றி சென்னையின் ஆறுகளை மீட்டெடுப்பதுதான் சென்னை மாநகர மக்களின் இன்றைய முக்கிய கடமை என்றும் இந்த பணியை நிறைவேற்ற கடுமையாக உழைக்க நாம் அனைவரும் உறுதியேற்போம் என்றும் கூறியுள்ளார்.